ஸ்பெஷல் மெடிசன் தான் சிவகரந்தை அப்படின்னு சொல்கிற மூலிகை. இந்த சிவகரந்தையை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம்னா, சிவகரந்தை கற்பம் அப்படின்னாவே காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது தான். ஸோ இதை நம்ம காலையிலே நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது டெய்லி ரெகுலராக இந்த சிவகரந்தை கற்பம் வெந்நீரில் கலந்தோ நெய்யில் கலந்தோ நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாங்க. அந்த மாதிரி சாப்பிடும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும், ஆழ்ந்த உறக்கம் வரும். ஸோ நிறைய பேருக்கு இரவு நேரத்தில் எனக்கு உறக்கம் வரலன்னு சொன்னீங்கன்னா சிவகரந்தையை நீங்கள் பயன்படுத்தலாம். சிவகரந்தை கற்பம், சிவகரந்தை முழு தாவரமும் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது. இதை நல்லா நிழலில் உலர்த்தி நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஸோ பவுடர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்து நெய்யில் கலந்தோ தேனில் கலந்தோ நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். அந்த மாதிரி நீங்கள் நெய்யிலையோ தேன்லேயோ பயன்படுத்தும் பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நரம்புகள் பலப்படும், மனம் அமைதி பெறும். ஸோ இதை ரெகுலராக நம்ம காலையிலே நீங்கள் சிவகரந்தை கற்பம் சாப்பிட்டுட்டு வாங்க.